காட்டன் பாக்ஸ் வச்சு கிளாக் செய்யறது வீட்லயே அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி படுக்க வச்சுக்கோங்க. படுக்க வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா இப்போ ஒரு சர்க்கிள் போட போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போட்டு என்ன பண்ண போறோம்னா இந்த 4 சைடும் கட் பண்ணி ஸ்கொயர் மாதிரி எடுத்துக்க போறோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்கிள் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த சர்க்கிளில் இதை கட் பண்ணணும். உங்களுக்கு இப்படி சர்க்கிள்ல கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கணும். ஏன்னா இது நீட்டா இல்லைன்னு இது பார்க்கறதுக்கு நீட்டா இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா சார்ட் பேப்பர் வச்சு இதை பேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா திருப்பி நீங்க என்ன செய்யுங்க, சார்ட் பேப்பர் இப்படி வச்சுட்டு அதே பிளேட்டை எடுத்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிட்டு இப்போ என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடை கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4 சைட்ஸ் கட் பண்ணி எப்படி நம்ம ஸ்கொயரை வந்து கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி இதுலயும் வந்து கட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்க சிசர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு இந்த சர்க்கிள்ல கட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, இந்த சைட்ல இருக்கிறத எல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதை பாருங்க. இப்போ இதுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்து பார்த்துட்டு என்ன செய்யலாம்னா கரெக்டா இருக்கு. ஸோ நீங்க இப்போ என்ன செய்யலாம்னா இந்த சர்க்கிள்ல கட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம இதை பேஸ்ட் பண்ண போறோம். இதை பேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஃபெவிகால் இல்ல க்ளூ எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் ஃபெவிகால் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ரவுண்டா இதை சுத்தி நல்லா ஏன்னா எட்ஜஸ்ல நல்லா இது பண்ணிக்கணும், அது ஸ்டிக் ஆகும். இப்போ இது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம அதை கட் பண்ண சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிள் கட் பண்ண சர்க்கிள் சார்ட் பேப்பரை
இது மேலே எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணலாம். அப்புறம் என்ன செய்யுங்க, நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா எல்லா கார்னரும் முதல்ல செக் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது வெளில வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக ரவுண்டாக நம்மளுக்கு ஒன்று கிடச்சிச்சா. இப்போ என்ன செய்யுங்க, ஜஸ்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் வந்து 27 எடுத்திருக்கேன். ஸோ 27 divided by 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.5. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 13.5ல இங்கே ஒரு டாட் வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த சைடு செக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 27. அப்போது திருப்பி 13.5 அப்படி எடுத்துட்டு எது சென்டர்னு உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இதோட சென்டர் கிடைச்சிடும். சென்டர் கிடைச்சோடனே என்ன செய்யுங்க, 4 சைடும் ஒரு லைன் போடணும். நம்ம 4 சைடும் நம்ம இப்போ ஒரு லைன் போட்டோம். இப்போ இது எதுக்கு லைன் இங்கே போட்டிருக்கோம்னா, ஜஸ்ட் சின்னதாக எழுதிக்கோங்க. நம்பர் பேஸ்ட் பண்ணுறது 12 6 3 9. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த டாட் இருக்காங்க இந்த சென்டரை வச்சு இங்க இது பண்ணிக்கோங்க. 1 7. நெக்ஸ்ட் இந்த டாட் இந்த சென்டர் தான் எப்பவுமே நமக்கு எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் 2 8 2 8 1 7. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா இந்த சென்டர் எடுத்துட்டோம். இந்த சென்டர் எடுத்துட்டு இங்க 10 இங்க 4 10 4. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இங்க 11 இங்க 5 இல்ல. ஸோ என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரெயிட் அப் 11 5. இப்போ உங்களுக்கு ஒரு நீட் ஃபிகர் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா சின்னதா 5 மினிட்ஸுக்கு நம்ம வரையணும். ஸோ 1 2 3 4 அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை அவங்க கிட்ட நீங்கள் சொல்லலாம், உங்கள் குழந்தைங்க கிட்ட இது மாதிரி வந்து ஏன் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது 1 hour is equal to 60 minutes உங்களால் டீச் பண்ண முடியும். ஏன்னா இங்கே பாருங்க 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60. அப்போ 60 minutes is equal to 1 hour. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு டீச் பண்றதுமே இதுல ரொம்ப ஈஸி. அதனால இப்போ 5 1ல வந்துச்சுன்னா 5ன்னு அர்த்தம், 10ல வந்துச்சுன்னா 2ல வந்துச்சுன்னா 10ன்னு அர்த்தம், 3ல வந்துச்சுன்னா 15, 4ல வந்துச்சுன்னா 20, 5ல வந்துச்சுன்னா 25, 6ல வந்துச்சுன்னா 30, 7ல வந்தா 35, 8ல வந்தா 40, 9ல வந்தா 45, 10ல வந்தா 50, 11ல வந்தா 55, 12ல வரும்போது 1 hour கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ எந்த இடத்துல அந்த ஹவர்ஸ் ஹேண்ட் இருக்கோ அப்போ வந்து அந்த டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு வந்து ஹவர்ஸ் ஹேண்டுக்கு ஒன்று மினிட்ஸ் ஹேண்டுக்கு ஒன்று நமக்கு தேவை. எப்பவுமே ஹவர்ஸ் ஹேண்ட் வந்து சின்னதாக இருக்கும், மினிட்ஸ் ஹேண்ட் வந்து பெருசாக இருக்கும்.
அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், ஹைட் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இப்போ மினிட்ஸ் ஹேண்டு, இது இப்போ ஹவர்ஸ் ஹேண்டு. என்ன செய்யுங்க, கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஆரோ மாதிரி கட் பண்ணிக்கலாம், பாயிண்டர் மாதிரி. அதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு சைடு வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எழுதி முடிச்சிருவோம். நம்பர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் ஸ்டிக் பண்ணாக்கா நமக்கு கிளாக் ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா, நான் வந்து ஸ்டென்சில்ஸ் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து நம்பர் ஸ்டென்சில்ஸ் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு எழுத போறேன். இப்போ நம்ம இப்படி எழுதிட்டோம். இது எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, தேவையில்லாததெல்லாம் அழிச்சிருங்க. எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அழிச்சிருங்க. எங்கேயாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் அழிச்சிடுங்க. அழிச்சிட்டு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ரெஃபரன்ஸ்க்கு இந்த 10, 5, 15 இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அழிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு நான் கலர் பண்ண போறேன். இப்போ நான் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் யூஸ் பண்ணுங்க. ஆனா பிரைட்டா தெரியற மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்பர்ஸ் வந்து கிளியரா உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் இதை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 5 பாயிண்ட்ஸ் சொன்னேன், அந்த மாதிரி அந்த 5 மார்க்ஸும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியும். 1, 2, 3, 4, 5 அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஏற்கனவே அந்த ஹவர்ஸ்க்கும் மினிட்ஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு பேப்பரை வந்து இன்சர்ட் பண்ண போறோம். இந்த பேப்பரை நம்ம இன்சர்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, அது ரொட்டேட் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேப்பரை இந்த ஹவர்ஸ் ஹேண்டுக்கும் மினிட்ஸ் ஹேண்டுக்கும் நடுவில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, ஒரு போட் பின் யூஸ் பண்றேன். நீ சென்டரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாத்தையுமே அந்த ஒரு ஹோல் நம்ம போட்டிருந்தாங்க அந்த ஹோல்ல போட்டுட்டு இப்போ என்ன ஆகும்னா, இதை நீங்க வந்து இப்படி வச்சு காட்டலாம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அது என்ன டைம் 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன டைம் வச்சு சொல்லி கொடுக்க போறோம். 1 o'clock இப்படி இருந்தா 2 o'clock, அதாவது மினிட்ஸ் ஹேண்ட், அதாவது லாங்கா இருக்கிறது வந்து 12ல இருந்து ஷார்ட்டா இருக்கிறது வந்து இதுல இருந்தா அது வந்து 1 o'clock. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி இருந்தா 2 o'clock. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்க போறோம். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம இப்படி பண்ணும்போது சில டைம்ஸ் இங்கே இது வெளில வரும். அதனால பார்த்தீங்கன்னா வெளில வந்துருச்சு. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா, இதை இப்படி வச்சுட்டு இது நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டியாக தெர்மாக்கோலை கட் பண்ணிட்டு இந்த தெர்மாக்கோலை இதில் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ
இப்போ என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி நீங்கள் சுற்றலாம். இது ரொட்டேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க கையிலையும் அது குத்தாமல் இருக்கும். அதனால் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 1 2 அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு 5 minutes அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி 5 10 15 20 25 30 35 40 45 50 இந்த மாதிரி சொல்லிட்டு குழந்தைங்கள ஈஸியாக இதை கற்றுக்கிறதுக்கு எப்படி செய்யலாம்னா ஸ்கிப் 5 சொல்லிட்டு 60 வரைக்கும் சொல்லுங்க. அப்போ அவங்க கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி 5 10 15 20 25 இந்த மாதிரி கற்றுக்கும் போது என்ன ஆகும்னா 1 இந்த இடத்துல ஏன் வருதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வந்து 5 minutes 10 minutes இங்கே 10 மார்க்ஸ் இருக்கு, அதனால 10 minutes அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி 1 hour is equal to 60 minutes. இங்க பார்த்தாக்கா 60 மார்க்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு கிளியரா புரியும். Thank you for watching. Please subscribe.